வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சொல்லிடுறேன். நேற்று மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ போட முடியாமல் கிடையாது. ஸோ அது வீடியோ நான் போட்டிருந்தாலும் அந்த வீடியோவில் எனக்கு நிறைய பேர் தப்பாக தான் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம டெலகிராமில் சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்க. ஸோ நிக்கோலஸ் போரன், பிஷ்னாய், பீஸ் சிம்ரன் சிங், சரிங்களா, விஸ்வேந்தர் சகல், மேக்ரோ ஜான்சன், சரிங்களா. ஸோ நீங்கள் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்ரோ ஜான்சன் கேப்டனாக வரும், சகல் கூட கேப்டனாக வரலாம், அல்லது சகல் மிச்சில் மார்ஸ் கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் பிளேயர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் கேப்டன் சாய்ஸில் வரும், சரிங்களா. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சகல் விக்கெட் எடுக்காமல் போயிருக்கலாம். ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போகலாம். மேக்ரோ ஜான்சன், ஸோ அவருடைய இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் இப்போ ரிசர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆல்ரெடி நான் அகப்பட்டிருக்கேன். ஸோ ஏன்னா எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தா சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தோடு தான் நான் எல்லாமே பண்ணுவேன். அதனால் நேற்று வீடியோ போட முடிஞ்சும் ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் மட்டும் என்னெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாகவே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் நான் கண்டிப்பாக நேற்று நான் வீடியோ போட்டிருக்கவும் மாட்டேன், சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வின்னர் டீம் இந்த ஆர்சிபி விசஸ் எம்ஐ இல்லை சிஎஸ்கே நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வருஷ ரெக்கார்டு, சரிங்களா. ஸோ 18 வருஷ ரெக்கார்டில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். பட் ஈஸியாக ஆர்சிபி வின் பண்ணும். ஸோ அப்போ யாரால் வின் பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இப்போ நேற்று கடைசி வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். டாப் ஆர்டரில் யாருமே கொடுக்கல. ஸோ நினச்சிருப்பாங்க கேகேஆர் ஸோ பெரிய டீம் பயங்கரமாக ஸ்கோர் வரும். அப்படிலாம் இதில் கிடையாது. ஒரு நபர்களுக்கு கிரக நிலைகள் சரியாக வரல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அந்த பிளேயரை பர்டிகுலர் நபரை அது இம்பாக்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ இது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பிளேயர்ஸாக இருக்கலாம், ஸோ சாதாரண வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே கிரக நிலைகள் சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம், சரிங்களா. சில டயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தவறாக போகவும் வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஸோ அதை நம்ம கொடுத்து தவறாக கொடுக்காமே இருக்கலாம். ஏன்னா எங்க அண்ணா சொல்லுவார் அடிக்கடி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேமிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சொல்றது, அதாவது எப்படி சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி பணம் கட்டி பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் ஜெயிப்போம், சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தே நம்ம தோப்போம், சரிங்களா. அதாவது இப்போ எம்ஐ ஷூர் ஷாட் நான் கொடுத்துருந்தேன், ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆப்போசிட்ல பணத்தை கட்டி லாஸ் பண்ணிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அப்போ இதுவும் நடக்கும். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒன்னு ஜெயிக்கணும், அப்படி இல்லையா அன்னைக்கு நம்ம பெட் பண்ணாம அந்த பணத்தை சேவ் பண்ணாலே நம்ம அதுவும் வெற்றிக்கு தான் சமம், சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அதுல இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், ஸோ பார்த்து பக்காவா கேம்லிங் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி விசஸ் ஜிடி, சரிங்களா. ஸோ இப்போ ஆர்சிபியில் பாசிபிள் பிளேயிங் 11 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, பீசால்ட், படிக்கல், ரஜத் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாஸ்லவுட், யாஷ் தயால், சுயா சர்மா, சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, பிலிப்ஸ் அல்லது ருத்தர்ஃபோர்ட், இந்த 2 பேர்ல ஏதாவது ஒருத்தர் இன்னைக்கு பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஷீத் கான். அது போக பவுலர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சாய் கிஷோர், ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, சரிங்களா. ஸோ இந்த பிளேயர் எல்லாம் இன்னைக்கு பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஓவராலா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், சரிங்களா. ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் படி 2 டீம்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பீசால்ட் 1, டீப் படிக்கல் 2, புவனேஸ்வர் குமார் 3, ஜாஸ் ஹாசல்வுட் 4, யாஷ் தயால் 5, சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், சரிங்களா. பீசால்ட், படிக்கல், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஷ் தயால். ஸோ இந்த 5 பேர் இம்பார்ட்டன்ட். விராட் கோலி என்ன அப்படிங்கிற விஷயத்தால நான் சொல்றேன், சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். குஜராத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான், சரிங்களா, ஷாருக் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சரிங்களா. ஸோ இந்த ஒரு 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இம்பார்ட்டன்டா இருப்பாங்க, சரிங்களா. இப்போ ஓவராலா பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு 5, இதுல ஒரு 5. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கா அஸ்ட்ராலஜிக்கலா இப்போ ஒரு டீம் ஜெயிக்குது தோக்குறதுங்கிறது இப்போ நான் கொடுத்த பிளேயர்ஸை வச்சு நீங்களே மேட்ச் நடக்கும்போது பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு சுமன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான், ஸோ 3 பேட்ஸ்மேன் கொடுத்துருக்கேன்னா ஸோ சேம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹாசல்வுட், யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார், ஸோ இந்த 3 பவுலர் கொடுத்துருக்கேன். அப்போ இதுல என்ன நடக்கும் அஸ்ட்ராலஜிக்கலா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா
கண்டிப்பா இந்த 3 பேர்த்துனால இந்த மெயின் விக்கெட்ஸ் எல்லாம் போகும். ஸோ இப்போ இன்னைக்கு யார் ரொம்ப கேப்டன் சாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுமன் கில், சாய் சுதர்சன் விக்கெட் போயிருது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால், ஸோ 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா மேட்ச் ஒன் சைடு ஆர்சிபி வின் பண்ணும். இல்ல இந்த புவனேஸ்வர் குமார் வந்து அடிச்சுட்டாங்க, ஸோ 2 பேரும் வந்து சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் சாய் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் டீம்ல வருவாங்க. 50 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த விக்கெட் போகும். அப்படியும் நடக்கும். ஸோ அதாவது வந்து 10 ஓவர் வரைக்கும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டு 10 ஓவருக்கு மேல சடன் டீம் அப்படியே எல்லா விக்கெட்ஸ் போகும் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நடக்கும். சரிங்களா? ஒன்னு. ரெண்டாவது நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்போ இதுல பிரசித் கிருஷ்ணன், முகமது சிராஜ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல என்ன ஆகும்னா சால்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து சால்ட். சரிங்களா? ஸோ சால்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ படிக்கல். அப்போ இந்த நபர்ல யாராச்சும் ஒருத்தர் டெக் அல்லது ரன் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஜிடி சைடு வந்து சேஃபா கேமிங் பண்றது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ அஸ்ட்ராலஜிக்கலா பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நடக்கும். இப்ப இதுல இருந்து யாரு பிளாப் ஆவாங்க, எப்படி டீம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்க ஒரு சின்னதா ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல தான். அதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் தெரியும், அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஸோ எல்லாரும் கம்பைன் பண்ணி ஒரு கூட்டு முயற்சியா ஒரு டீமா நாங்க ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இன்னையில இருந்து கூட நமக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட். அதுல எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறது அது டீட்டெயில்ஸா நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு கேப்டனா நீங்க யார் கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பி சால்ட் நீங்க இன்னைக்கு கேப்டனா கொடுத்துக்கோங்க. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை நீங்க வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? குஜராத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சுமன் கில்ல இன்னைக்கு கேப்டனா கொடுத்துக்கோங்க. முகமது சிராஜ் அன்னைக்கு வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்துல கம்பல்சரி ஒருத்தர் கண்டிப்பா பவுலர்ஸ்ல கேப்டன் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஒன்னு கேட்டா ஆர்சிபியை முடிச்சுறதே பாத்தீங்கன்னா சிராஜா தான் இருக்கும். ஸோ சிராஜ் ஆல்ரெடி ஆர்சிபி இருந்தவர். பட் இன்னைக்கு ஒரு வேளை ஆர்சிபி வந்து தோக்குது அப்படின்னா அது கண்டிப்பா சிராஜோடைய எஃபெக்ட்னால தான் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தத்துல பிரசித் கிருஷ்ணன், சிராஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ விராட் கோலிக்கு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இவர் ஆர்டருக்கு வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து விராட் கோலி, சால்ட் அண்ட் படிக்கல் இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த சைட்ல வந்து அவங்க 2 பேரும் பிளே பண்றாங்கன்னா இந்த சைடு சொன்ன ஏதாச்சும் நீங்க ஒருத்தரை டிரா பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க ஷாருக் கான் சொல்லியிருக்கேன்னா ஸோ இவரை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு சுமன் கில் அல்லது கேப்டனா சொன்னவரையே ஒரு வேலை ஒரு 3 டீம் போட்டீங்க அப்படின்னா சுமன் கில்லை டிரா பண்ணிட்டு சாய் சுதர்சன், ஷாருக் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த 4 பேர் போகணும். விராட் கோலி நீங்க உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? அல்லது குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான். ஸோ இந்த 3 பேர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுல நீங்க ஒருத்தர் டிரா பண்றீங்க அப்படின்னா அதாவது ஆர்சிபில டிரா பண்றீங்க அப்படின்னா நீங்க பட்லர் உள்ள கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஆர்சிபில கொண்டு வந்தா விராட் கோலியை கொண்டு வரணும், குஜராத்ல கொண்டு வந்தா பட்லரை நீங்க கொண்டு வர மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ருத்தர்ஃபோர்டு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சப்போஸ் கேப்டன் ஆவாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? ஆனால் பால் கம்மியா கிடைச்சு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த கேப்டன் சாய்ஸ்ல வருவாரா அப்படின்னு தெரியாது. பவுலிங் பண்ணாலும் ரொம்ப இம்பாக்ட் பண்ற அளவுல இருக்கான பவுலிங் கொடுக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏவரேஜ் பிளேயர்ஸ் நீங்க வேற யாராச்சும் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யாரை கொண்டு வரலாம்னு பாருங்க. டிம் டேவிட். ஸோ அவரை நீங்க கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல எல்லாம் ஓவராலா இந்த 12 பேர்த்துல யாரையாச்சும் நான் டிராப் பண்றேன் எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க டிம் டேவிட் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல சொல்ல மறந்துட்டேன், ரஷித் கானை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல குஜராத் பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் ரஷித் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3, சாய் சுதர்சன் 4, சுமன் கில் 5, ஷாருக் கான் 6. இந்த 6 பேர்த்துல இருந்துதான் கண்டிப்பா 1 அல்லது 2 பிளாப் ஆகும். இந்த டீம் தோத்துனா இந்த டீம் ஜெயிச்சுதான் இந்த 6 பேர் உள்ள இருப்பாங்க. இந்த சைடு இருக்கிற 6 பேர்ல 2 பேர் பிளாப் ஆவாங்க. இதுதாங்க ஓவரால் லாஜிக்கே இதுதான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே பாத்தீங்கன்னா ஓவராலா நீங்க பார்க்கும்போது எல்லாமே சேசிங் டீம் வந்து மேக்ஸிமம் வின் பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பிளேயரை பேஸ் பண்ணி இது மாறும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். சேசிங் டீம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தோக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல யார் வராங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு ஸோ வின்னர் மட்டும் டாஸுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். டாஸ் போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்க இப்போ டாஸ் ரிசர்ச்சும் இன்னில இருந்து டாஸ் ரிசர்ச்சும் பண்ணிடுவேன். ஸோ டாஸும் இதுக்கப்புறமா கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் வின்னிங் ப்ரெடிக்ஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ டீம் ஒன்று கொடுக்குறேன். ஃபைனலா நம்ம மெயின் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு அந்த டெமோ டீம் கொடுத்துட்றேன். அதில் நீங்க தயவு செஞ்சு ஆல்டர் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். இந்த நான் சொன்ன லாஜிக்கல் நடக்கும். ஸோ அதுல வந்து நீங்க ஆல்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. டெமோ டீம் கொடுத்துட்றேன். சரிங்களா? யார் வின் பண்ணுவாங்க? டெமோ டீம்
யார் ஃபிளாப் ஆவாங்க. ஸோ இந்த ஓவராலாக உங்களுக்கு சின்ன லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டீம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்துங்க, நல்லா உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இதை கொண்டும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? என்ன சப்போஸ் என்னவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது வரைக்கும் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், எது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபாக நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதா நான் எல்லா விஷயத்திலும் பண்ணுவேன். ஸோ நம்மளையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.